ஆக்சுவலாக இது அண்ணன் மூர்த்தியோட ஊர், நத்தம் மூர்த்தி. ஆக்சுவலாக அவரோட நிலத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போகிறாருன்னு வைங்களேன். சூப்பராக இருக்குது. நேரம் ஏரியாவே வந்து அப்படியே இயற்கையாக பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் ஆக்சுவலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த செந்தாழம் பூவில் பாட்டு தான் ஞாபகத்துக்கே வருது. அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு ரோடு போயிட்டுருக்கு. அப்படியே ரொம்ப இயற்கையாக அருமையாக இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து ரசிக்கக்கூடிய தன்மை வந்து எல்லாருக்குமே இருக்கும். இது ரொம்ப அழகாக இருக்குது. வளைந்து நெளிந்து போகும் பாதை, மங்கை மோக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம், பருவனான ஊடலோ, ஆலங்குடி மேலே கிளித்தேன் கனிகளை தேடுது. அண்ணா மூர்த்தி அண்ணனோட லைஃப் ஸ்டைல் பாருங்கள். செமையாக இயற்கையாக வாழ்க்கையை வாழறாரு. அப்படியே மெயின் ரோட்லேயே பாருங்கள் ஒரு மோட்டர் கொட்டா, இங்கே ஒரு மோட்டர் கொட்டா இருக்குது, இங்கே ஒரு மோட்டர் கொட்டா. அண்ணா பைக்கு எங்கே பாருங்கள், பைக் வாங்கினது என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்படியே சைலண்ட்டாக கொண்டாந்து புது பைக் வாங்கி வச்சுட்டு அப்படி நிறுத்துறாரு. அண்ணா எங்கண்ணா இது எடுத்தது? எம்ஆர் ஷோரூம். அண்ணன் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஜெகன் அண்ணன் கம்பெனிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவருக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியுமா? ஓகே ஓகே. அண்ணா எங்கேயாவது வெளியே போகும்போது அண்ணா ஒரு வண்டி எடுத்து போகிறேன்னு கேஷுவலாக சொல்லிட்டு புது வண்டி எடுத்துன்னு வந்துட்டாரா தெரில. ஸோ ஜேஜே என்டர்பிரைசஸ் நெய்வேலிலேருந்து இந்த யமஹா பைக் எடுத்து வந்திருக்காரு அண்ணா. ஓகே ஓகே. எல்லாம் இங்கே செம ஜாலியாக இருக்குது இந்த இடமே. பட்டூஸ், இந்த இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு மூர்த்தி. ஆமாப்பா, பார்த்துப்பா, இந்த சான்ஸ் கொடுப்பா அவருக்கு. ஏதாவது வந்து அவரோட நிலத்துக்கு வந்திருக்கேன் கார் எடுத்துகிட்டு, அவர்கிட்ட காட்டலான்ட்டு. அப்படியே இயற்கையாக இருக்காரா, சக்கையாக வாழறாரா அவர். அதெல்லாம் இயற்கையாக செம சூப்பராக இருக்கார், ஜாலியாக. சொல்லுங்கள். செஞ்சு காட்டினேன். ஓகே தம்பி, சான்ஸ் கேட்குறாருப்பா அவங்ககிட்ட. பாருமா, தென்னை மரம் செம ஹைட்டு. தண்ணி மோட்டர் கொட்டாவை போட்டார்ப்பா. ஓய் சூப்பரு, சமாட்டம் போடலாம் போல. யாருங்க நம்மளுதா? ஐய் திரும்ப சுத்தியாமா சுத்த. ஐய் ஆமாம் பாருப்பா இந்த பாப்பா எப்படி சுற்றுறாங்கன்ட்டு. ஐயோ வெரி குட் வெரி குட் வெரி குட். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஐய் சொன்னதும் கரகரன்னு எடுத்து சுற்றுதுமா, வீர தமிழச்சி. வெரி குட். வெரி குட்மா, சூப்பர். பத்திகா என்ன படிக்கிறீங்க? 5th. வெரி குட், ஸ்டார்ட் பண்ணுங்க. வெரி குட். மூர்த்தி அண்ணன் கலக்கிறாருப்பா, வெயிட்டான ஆளுங்கள்லாம் டெவலப் பண்ணி வைக்கிறாரு இப்பயே. வேற என்ன கராத்தே தெரியுமா? இவங்க வெறும் சிலம்பம் மட்டும்தான், இது வெறும் கழி சுற்றுறது மட்டும்தான். ஓகே ஓகே. யோகா தெரியுமா? யோகா தெரியல. சரிப்பா, வயசு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தி அண்ணனோட நிலத்துக்குள்ளே வந்திருக்கோம். நிலத்துக்குள்ளே அருமையாக வாழைத்தோப்பு போட்டு சூப்பரான செம காற்று, நல்லா இயற்கையோடு இயற்கையாக இருக்காருன்னு பார்த்தா இங்கே பாருங்கள், ஊஞ்சலை கட்டி அதில் அழகாக படுத்துக்கிட்டு என்ன வாழ்க்கை வாழறாரு பாருங்க. என்ன இயற்கையான காற்று, இப்படி ஒரு காற்று, அருமையான காற்றுங்க. சும்மா சில்லுன்னு ஏசிக்குள்ளே கூட அவ்வளோ சொகுசு இருக்காது போல். அவ்வளோ இயற்கையாக பொல்யூஷன்றதே இல்லாத ஒரு காற்று இது. இதை சுவாசித்தாலே எந்த நோயும் வராது போல் இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. சொல்லுண்ணே என்ன பண்ணலாம்? ஐயா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வைங்க, நீங்கள் வந்து சின்ன சந்திக்கணுன்னா ஏதாவது செய்யணும். இப்போ ஐயாவுக்கு தெரிகிற மாதிரி ஏதோ ஒரு ஒர்க் பண்ணணும். அப்படி இல்லைன்னு வைங்க, டி ராஜேந்தர் மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க. ஆக்சுவலாக ஒரு என்ன பாட்டு அது, காற்றை வந்து தூது அனுப்புவார். வைகை கரை காற்றே நில்லு,
வஞ்சிதனை பார்த்தா சொல்லு மன்னன் மனம் வாடுதென்று மங்கை மனம் தேடுதென்று காற்றே பூங்காற்றே என் கண்மணி. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்தா இதை ட்ரை பண்ணி போகலாம். இந்தா ஐய் இயற்கையாக வாழும் அண்ணன் மூர்த்தி, நத்தம் ஊர். கஷ்டத்தோட கடங்காரனா வாழணும். என்ன அப்படி சலிச்சு சொல்கிறீங்களே? இவ்வளோ சூப்பராக யார்கிட்டையும் இல்லாத ஒரு அருமையான பூமி உங்ககிட்ட இருக்குது, என்ன கஷ்டம்னு சொல்கிறீங்க? ஆ, இந்த மாதிரி பூமி இல்லாமல் எவ்வளோ பேர் வறட்சியில் இருக்காங்க. நீங்கள் அழகாக தண்ணி வசதி இருக்குது. இவ்வளோ பேர் பணத்தை வச்சுன்னுக்குறாங்கன்னா விவசாயம் பண்ணி பண்ணி நாங்கள் கடங்காரனா தான் இருக்கோம். ஆனால் இயற்கையாக இருக்கிறோம், கடங்காரனா இருக்கோம். விவசாயத்தை யார் மதிக்கிறாங்க? என்னென்ன இப்படி சொல்கிற? நீங்கள் நல்ல விலை வச்சு விற்கணும். வாங்க மாட்டாங்க நல்ல வேலைண்ணா. அது என்னென்ன டயர்லாம் எப்படி இருக்குது? வீல் ஏறு ஓட்டு டயர் இது ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே ஓட்ட வேண்டியதானே? அதுதான் ஒரு சுற்றி ஓட்டி பார்க்கத்தான்றோம். இல்லை இன்னொரு நாள் அதெல்லாம் ப்ராப்பராக ட்ரையல் பார்த்துக்கிரு, அப்புறமா அவங்க பையன் பாருங்கள். அண்ணன் இப்போ நம்மக்கிட்ட எப்படி உழவு ஓட்டுறதுன்றதை செஞ்சு காட்ட போகிறாரு. அவரோட இது ஆக்சுவலாக இது ஊஞ்சல், அந்த ஊஞ்சலில் தான் மொபைலில் இப்போ வச்சார் பாருங்கள். அண்ணன் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதோ 2 நிமிஷம்மா. வாண்ணா மாட்டு வண்டி எடுத்து விட்டு வந்துக்கலாம். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வண்டி எடுத்து வந்தோம். ரோட்டில் கார் நிற்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ போய் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் காட்டுறோம். சில ஒத்தையடி பாதை இதில் நம்ம காரை எடுத்துகிட்டு போனதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. ஸோ அது கரும்பு ஏற்றின்னு வருது அந்த வண்டி. அண்ணா ஆக்சுவலாக கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி ஓரம் விட்டால் வண்டி போயிடும். ஸோ அந்த ஒர்க்கை பார்க்குறாரு. பாருங்கள், இது வரைக்கும் நான் இந்த எவ்வளோ புகை தள்ளது தான் பார்த்ததே இல்லை. ஒரு ஸ்டெப்னியே கீழே இருக்கிறத இப்போ தான் பார்க்குறேன் நான். ஓகே, சும்மா அந்த இயற்கையாக அந்த இடத்துல நிற்கிறதே கொஞ்சம் ஆசையாக இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த கிராமத்தில் அந்த வாழைத்தோப்போட அண்ணன் மூர்த்தி அண்ணன் ரிவர்ஸ் எடுத்து விட்டு பாருங்கள், செம்மையாக ரியலிஸ்டிக்காக அப்படியே இருக்குது. பாருங்கள், அண்ணனோட 2 வீலரும் கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்திட்டார் அவங்களுக்கு. பாருங்கள், விவசாயிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதெல்லாம் பாருங்கள். அண்ணன் பாருங்கள், ஹாய் காட்டினேன். சூப்பர். வா சூப்பர்ண்ணா. அப்படியே தள்ளினே போக வேண்டியதானே வச்சு. எவ்வளோண்ணா இது எவ்வளோ? இந்த 33,000மா? ஃபுல்லாக சேலம் ஃபுல்லாக ஓட்டிட்டீங்களா? ஆமாம், கலக்கிறாண்ணே.
நீ அப்படியே நாங்கள் இப்படி போகிறோம். நீங்கள் அந்த வண்டியில் வந்தீங்களா அதிலே விட்டு போவோம். அப்படியே இட்டு வாங்க. நீ என்னம்மா படிக்கிற? 4th. நீங்கள் 5th. நீங்கள் சிலம்பம் சுற்றலை, இன்னும் தான் ட்ரைனிங் ஆ ஏஆர்எல்எம் வித்யாலயவா? இன்னும் சிலம்பம் சுற்ற ஆரம்பிக்கல, இன்னும் கற்றுக்கல. ஓகே ஓகே ஓகே. நம்ம அண்ணன் மூர்த்தி அண்ணனை பாருங்கள், வந்ததும் விருந்தாளியை கவனிக்கிற மாதிரி கரும்பு, வாழைப்பூ, வாழைக்காய், வாழை இலை வேறு எடுத்துகிட்டு வர போயிருக்காரு. இப்போது உண்மையாலேயும் வந்து ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட் இது. பாருங்க சுற்றுறாரு வாழை இலையை. போதுண்ணே வாங்க. ரொம்ப நன்றி அனைவருக்கும்.